இன்றைக்கி நான் உங்களை கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் அமைஞ்சிருக்கிற அற்புதமும் அதிசயம் கொண்ட கத்திரி மலைக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். தரையிலேருந்து 4000 அடிக்கு உயரத்துக்கு மேலே உள்ள மங்கம்மா மகாலட்சுமியோட திருப்பாதத்தையும் மாதேஸ்வரன் அவர்களோட திருப்பாதத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். போகிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. நம்ம போகிற பாதை சாதாரண பாதை இல்லை. யானை, புலி, சிறுத்தை, சிங்கம் எல்லோரும் உலாவர பாதையில் தான் நான் போயிட்டுருக்குறோம். நாங்கள் 11 பேர் கொண்ட குழுவாக தான் இந்த மலையை பயணம் பண்ணணும். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பல பேருக்கு பல அனுபவங்கள் கிடச்சிருக்கும். இது என்னோடய அனுபவம். பார்க்கலாமா? வாங்க போகலாம். அந்த இதுக்குள்ளே பல விதமான மூலிகை வேலையெல்லாம் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா வேலை செய்யும். நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரே கர்மாவாக அவர் வேலை செய்ய வச்சுருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் 11 பேரும் மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் ஒன்று கூடி அங்கேருந்து பஸ் ஏறி கொளத்தூர் வந்து கொளத்தூர்லேருந்து கார் பேசி கத்திரிபுரம் மலை அடிவாரத்துக்கு வந்து அடைஞ்சோம். இந்த டீமை ஆர்கனைசேஷன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் ப்ரோ. அவர் ப்ரெசப்ஷன் 65 யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாரு. இந்த வாய்ப்பு அளித்த அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம புறப்பட ஆரம்பிக்கலாம். நாங்கள் கத்திரிப்பட்டி மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மலை பயணத்தை தொடங்க போகிறோம். இந்த மலை பயணம் அவ்வளோ அழகாக இருக்க போகுது. அண்ணன் வந்து புதுசு. அண்ணன் வந்து மதுரையில் ஆரப்பாளையம் கிருபாகரன் அண்ணன் புதுசாக நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. இருங்க 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 ஓகே. உடைக்கலாம். கை முள்ளு குத்துறோம். போட்டோம் போட்டோம். அந்த மாதிரி பாருங்க, யூடியூபர் அன்பு டிராவலர். ரொம்ப காலமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் வந்து ஒரு கொலாபரேட் நம்மளோட வந்திருக்காரு. நான் உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன். இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் சூடு பிடிக்குது ஆட்டம். கடக்குட்டி சிங்கம். வெல்கம் டு அன்பு டிராவலர். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். என்ன கிராமம்னு பார்த்தீங்கன்னா கத்திரி மலை பயணம். நம்ம போகிற அந்த மலைக்கு மேலே ஒரு கிராமம் இருக்குங்க. சோளா பழங்குடிய வாழக்கூடிய ஒரு கிராமம். இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம். அவ்வளோ அற்புதமாக இருக்க போகுது இந்த பயணம். நான் மட்டும் போகல, என்னோட சேர்ந்து 11 பேர் வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த பயணம் அவ்வளோ அழகாக இருக்க போகுது. உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வழிபாதை பாருங்கள் எப்படி போயிருக்கு. சமீப காலமாக தான் இங்கே ரோடு வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த மலைப்பாதை வழியாக தான் 8 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் வசிச்சிருக்காங்க. அங்கேருந்து ஒரு அல்ல அவசரமாக இருந்தாலும் அங்கேருந்து அந்த டோலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தூக்கிட்டு தான் கீழே இறங்கி வருவாங்களாம். இப்போ இந்த பாதையில் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காடு அவ்வளோ அமைதியாக இருக்குது. காடு அமைதியாக இருந்தாவே அது ஒரு சத்தத்தை உருவாக்கிட்டே இருக்கும். இங்கே ஏறி போகிற பாதையில் வலதுபுறமா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாம் போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், பாறை எடுக்கக்குள்ளையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஏறணும். இங்கே பாருங்கள், வேற லெவல். நாங்கள் போக போகிறது அந்த மலை உச்சி நினைப்பீங்க, ஆனால் அங்கே இல்லை, இந்த புறம் இருக்குது. இந்த மரத்துக்கு அந்த பக்கம் இல்லை. இங்கே பாருங்கள், போகிற வழியில் சாமி. வனதெய்வத்தை வணங்கிக்குவோம். ஓம் நமச்சிவாய.
தெய்வத்தை வணங்கிட்டு இந்த பக்கம் போகலாம். எல்லோரும் சாமி கும்பிட்டு ஓம் நம சிவாய காட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுது. இங்கே மேலே போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில, சொல்கிறேன் உங்களுக்கு. பாதையெல்லாம் இப்படி தான் இருக்க போகுது. இந்த பக்கம் வாகனம் போகிற மாதிரி, இந்த பக்கம் நடந்து போகிற மாதிரி அப்படி அட்டாச் ஆகியும். நம்ம மேலே ஏறிட்டு வந்துடுவோம் இல்லையா, காவல் தெய்வமெல்லாம் கும்பிட்டு வந்தோம். நமக்கு இந்த காடை பற்றி அவ்வளோக்கு தெரியாது. இந்த ஊர் அடிவாரத்தில் இருக்கிற கத்திரிப்பட்டியில் இருக்கிற ஒரு ஐயா வந்து, ஐயா பேர் மறந்துட்டேன், அவர் வந்து மலைக்கு தான் போகிறாராமா. அவர் இந்த இடத்த பற்றி சொன்னார். இப்போ நம்ம அவளை கூட்டிக்கிட்டு ஐயா வந்து மலையோட உச்சி வரைக்கும் கூப்பிட்டு போப்பார். மேலே 2 ஊருக்கு தான். நான் சித்திரை மாசம் புரட்டாசியில மங்கம்மாள் சித்திரை மாசம் புரட்டாசி சித்திரை முடிஞ்சிருச்சுப்பா. முடிஞ்சு திரும்பி புரட்டாசியில் நம்ம போகிற பாதை சாதாரண பாதை இல்லை. யானை, புலி, சிறுத்தை, சிங்கம் எல்லாரும் உலாவர பாதையில் தான் நான் போயிட்டுருக்குறோம். ஆலங்காடுன்னு சொல்கிறாரு ஐயா. இங்கே பாருங்கள், இதுலேயும் பாதை போகுது. இது ரோடு பாதை. அப்படி செமையாக இருக்குது பாருங்கள். மழை வந்து இந்த மண்ணெல்லாம் அரிச்சு, இந்த போட்டு இந்த காங்கிரீட் எல்லாம் அரிச்சிருச்சு பாருங்கள். பல்லில்ல பாம்பா. மழை வர மாதிரி மேகமூட்டமெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு இருக்குது. எங்கே போனாலும் இந்த வாரம் வாரம் எனக்கு மட்டும்தான் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இதாட்டி நான் ரெயின் கோட்டு கொண்டு வந்திருக்கேன். மழை வராது, கண்டிப்பாக வராது. மணி 10 ஆகுது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற மலைக்கு ஏற போகிறோம். இது பாட்டில் இருக்கிற தண்ணி தான், ஆனால் கூலிங்காக இருக்குது. நம்ம தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே வந்தோமா, எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பேசிட்டே வரும்போது 4 கிலோமீட்டர்னு இங்கே பார்த்தோம். இந்த ப்ரோ என்ன சொல்கிறாரு, 4 + 44ன்னு சொல்லி ஒரு 2 குச்சியை உடச்சி 4 + 4 44 வயசு வந்துருச்சு. இது நாளா? இது 7 மாதிரி. இத குழந்தை பிறந்த குழந்தை கூட சொல்லலாம். இது நாளாயாது. இங்க வந்து பாருங்க. அந்த பக்கத்து வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த நாள் அந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த நாள் தெரியும், இந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த நாள் தெரியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. திரும்பி சொல்லுங்க. தெரியுது தெரியுது. என்ன தெரியுது? என்ன தெரியுது? இதான் 4 பாத்துங்க. 44 பார்த்தேன். 2 புறா ஜெயின்னு பாருங்க. ஏ மாதிரி தெரியுதா? எனக்கு ஏ மாதிரி தெரியுதியா? ஆமா, 4 ஏ மாதிரி தானே தெரியுது. வாய்ப்பு. அம்மா திரும்பி ஏதோ ட்ரை பண்றாங்க. ராஜமாதா. ஏமா? அது என்ன மகிழ்மதி என்ன ஒரு வரி வருமே. என் கட்டளையே சாசனம். சிமெண்ட் வச்சு தான் பூசது. இல்ல வீழ்ந்தது மகிழ்மதி, அப்புறம் எழுந்தது ஏதோ சொல்லுவாங்களே ஒரு வரி. தேள் கடிச்சா ஹார்ட் அட்டாக் வராதான். இது பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி கடிக்க விடுறாங்களாம். தேள் வளர்க்குறாங்க. அது உண்மை. 2 தடவை கடிச்சிருக்கு. அப்படியா? ஹார்ட் அட்டாக்கே வராது உனக்கு. போ. நான் பண்ணாம இருக்கேன். பூரான் கடிச்சா அமாசை தண்டிக்கும். அது எனக்கு தெரியல. தண்டிக்குமா? தடிக்கும். இங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடுறாங்க. வன தெய்வமா இருக்கும். இந்த மரத்தை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வித்தியாசமா இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மரம் எத்தனை வருஷம் பழமையான மரம்னு தெரியல. இது செத்து போச்சு. இது அதுக்கப்புறம் துளிர் விட்டு இவ்வளவு பெரிய மரமா இருக்கு. அதான் சொல்றது, காட்டுல இருக்கிற மரத்தையெல்லாம் பாதுகாக்கணுங்கிறது. கரையா நடிச்சிருக்கு. அதான் உள்ள எல்லாம் இதாயிடுச்சு இல்ல, சுத்தி பாருங்க அவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. இந்த இடத்துல ஏதோ வச்சிருக்காங்க, விளக்கு போட்டிருக்காங்க பாருங்க. அவருக்கு தான் இது. ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு காவல் தெய்வம். இமயமலை வரைக்கும் போயிருக்காரு. இமயமலையில இருந்து இமயமலையில எங்க போயிருக்கீங்க ப்ரோ? பத்ரிநாத், அமர்நாத், கேதார்நாத், முக்திநாத், என்ன ப்ரோ? கோபிநாத். மெயின் கைடே இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்காரு. 11 பேர்த்தையும் கூட்டி வழி நடத்தி சொல்றது, கூட்டிட்டு போறது அந்த ப்ரோ தான். இங்க பாத்தீங்கன்னா அதோ தெரியுது பாரு, அதான் நம்ம மேப்ல பார்த்தா பார்த்தாச்சுல்ல. சரி வாங்க போலாம். இந்த மாதிரிலாம் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும் இந்த இடம்.
இந்த இடம் பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கரடு மாடா இருக்கு. அந்த பாறையெல்லாம் வண்டிகள்லாம் அந்த ப்ரோவை இந்த பக்கம் போகலாமா, எப்படி போகிறதுன்னு கேட்டதுக்கு சுற்றிட்டு போகணும் இல்லைன்னா கடப்பாறையில் போகணும் அப்படிங்கிறேன். பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, எல்லோரும் போய் பார்க்க போகிறோம். ஆனால் பாதை பாருங்க இப்படி தான் போகும். எப்படி இறங்குங்க? ஒரு கை அந்த இது பிடிங்க, மரத்தை பிடிங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே இதாக பார்த்துட்டு போகிறோம். நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய எழுதிருக்காங்க. பார்த்து ப்ரோ. வாயா பார்த்து வாயா. வாங்க வண்டியில் அப்படி தானே வந்தோம், ஊர்லேருந்து வந்து. இங்கே பாருங்கள், நம்ம வந்த பாதை அப்படியே இந்த எறும்பு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த எறும்பு வழித்தடம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துளுண்டு தெரியுது. பாருங்க, நம்ம அங்கேருந்து இங்கே போய் இதில் போய் இங்கே போய் இப்படி வளைஞ்சி நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த அந்த வழி அந்த மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே பாருங்க, அந்த பக்கம் அதான் என்ட்ரன்ஸ். அந்த வழியை அப்படியே ஏறி அப்படியே அங்கிட்டிலேருந்து இப்படியே வந்து யாரும் இங்கே வந்து லவ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. லவ்வா? இங்கே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் இந்த காதல் ஜோடி பண்ணுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த ஆறு அந்த டேமில் போய் கலக்கிற அழகு இருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் மைசூர் பாக்கு வைக்கிறோம்ல சாப்பாட்டில், அந்த மாதிரி கொஞ்சம் மலைகள் அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப கவனமாக நிற்கணும். காற்று திடீர்னு அடிக்கும். அதனால் அங்கே ஒரு 2 அடிக்கு இந்த பக்கமாக இருக்கணும். அப்புறம்னா கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி வெடுப்பெல்லாம் பாருங்கள் இயற்கையாகவே இருக்குது. அம்மா நிற்கிறாங்களா? அதுக்கு மேலே இருந்தால் மக்கள் வெளியே வந்து ஆகணும். கீழேருந்து நம்ம 6 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இங்கே பாருங்க ஆறு. நமக்கு முன்னாடி 2 நண்பர்கள் முன்னாடி. இங்கேயா? என்ன தெரியும் சொல்லுங்க. இது நந்தி, அது லிங்கம். இங்கே தனியாக தெரியுது பாருங்க துண்டா, அது லிங்கம் ஆவோடையோட. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து நந்தீஸ்வரர், அதுக்கு மேலே பரமேஸ்வரர். எப்படி இல்லை இந்த இடத்துல இது நந்தி, மேலே இருக்கிறது இந்த இடம் லிங்கம். அதான் இங்கே நந்தி மண்டிட்டு இருக்கிற மாதிரி. மேலே நம்ம இங்கே போகணும், அந்த டாப்புக்கு இந்த வழியாக. ஒரு பாறை ஒரே ஒரு சின்ன மரத்தை தாங்கி நிற்கிது. ஆமாம், அது பாருங்க, அதுக்கு வளைஞ்சு கொடுத்துருக்கு அந்த மரம். இந்த பாறையை சின்ன மரத்தை இந்த பாறை தாங்கியிருக்கு. இந்த பாறையை இந்த மரம் தாங்கியிருக்கு. அது பாருங்க, அவ்வளோ அழகாக வளைஞ்சி ஏறி இருக்குது. இதனால தான் இந்த காட்டில் இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டக்கூடாதுங்கிறது. நம்ம வீட்டுக்கும் ஒவ்வொரு மரத்தை வளர்த்து பழவிக்கணும். கீழேருந்து வேர்த்துக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். முக்கால்வாசி மலைக்கு வந்துட்டோம் நாங்கள். இங்கே வந்து இந்த காட்டோட காற்று அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அட்டகாசமான ஒரு உணர்வை கொண்டுக்குது இந்த மலை. சொல்லி வாய முடியல, அவ்வளோ காற்றேங்கானோ ஒன்றைங்கானோ. நம்ம நினைக்கும் போதெல்லாம் வராது, அதுவாக வரணும். அப்போ அனுபவிச்சுக்கணும். போனாலும் தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி மலைக்கு வந்துட்டாங்க. இங்கே ஒரு தெய்வம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான இடத்துலையெல்லாம் இந்த வன தெய்வத்தை வச்சு வழிபடுறாங்க. இங்கே நாக தெய்வம், நாகம்மா, நாகேந்திரன் பாருங்க. அதான் சாமிகள், கன்னிமாரு, நாக தெய்வம். முக்கியமான இடத்துலாம் இந்த வன தெய்வத்தை வணங்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த சாமிக்கு நேரம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம், ஒரு 8 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டோம், ஊர் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். தொண்டை வறண்டுதா,
எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு லிட்டர் தண்ணி வாங்கிட்டு வர சொன்னார் ப்ரோ. அதனால் நம்மக்கிட்ட ஏற்கனவே பாட்டில் இருக்க முடியாது. அது மாதிரி ஏற்கனவே இன்னொரு பாட்டில் வச்சுக்கிறேன். சப்போஸ் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தான். ஆனால் கிராமத்துக்கு போனால் தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மலையோட தண்ணியை குடித்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்னா இயற்கையில் இந்த மரம் செடி கொடியெல்லாம் கடந்து இந்த நீர் வருது இல்லையா, அதனால் நல்லாயிருக்கும். நம்ம மேலே போனோம்னா பிடிச்சி குடிப்போம். இப்போ கொஞ்சம் இந்த தண்ணி குடிப்போம். வேறு மாதிரி இதுங்க. கீழேருந்து ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமல் வந்தோம். இப்போ கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம். ஒரு லிட்டரு காலி. அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக் கீழே கேட்குறீங்கன்னா ஜிப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பேக்குள்ளே எந்த ஒரு பூச்சியும் இது ஏறாது. பாருங்க, சூப்பரான பாதை. கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, கிராமத்துக்கு பக்கமாக வந்துட்டோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு சமதளத்துக்கு வந்திருக்கோம். இந்த சதுரகிரியில் நம்ம நடந்து போவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பாதை பாருங்கள். இங்கேருந்து எப்படியும் அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூட ஆகலாம். இப்போ தான் சமதளத்துக்கு வந்திருக்கோம். கிராமம் எங்கள் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல எங்கப்பா சமதளமே இல்லையாப்பா. காற்று அடிக்குதுங்க மக்கள். இந்த இயற்கை காற்றுன்னு சொன்ன இல்லைங்களா, அதனால் அழகாக அடிக்குது. புத்துணர்ச்சியாக இருக்குது. இங்கே சுற்றியும் பாதைகளை பார்த்துக்கிட்டே தான் நடக்கணும். கீழே இந்த ஊர்வனங்கள் எல்லாம் வரலாம், ஜாக்கிரதையாக நடக்கணும். மழை வர மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்கள் மக்கள். வெல்கம் டு கத்திரிமலை. இங்கே பாருங்கள் மக்கள், வியூ சூப்பராக இருக்கு. மழை வர மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் அந்த இயற்கையோட ஆட்டம் வேறு லெவலாக இருக்கு. யானையா? ஆனை சாணி இருக்கு. இங்க பாருங்க, கீழே பார்த்த மாதிரியே ஆனை சாணிங்க. நம்ம பா ஒரு விதமான ஸ்மெல் அடிக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இந்த காடில் வளர்கிற அந்த தலைகள்லாம் சாப்பிட்டு அந்த இதுக்குள்ளே பல விதமான மூலிகை இலையெல்லாம் இருந்திருக்கும். வாசனையாக இருக்குது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு பாருங்க. அது பண்ணிட்டு போன விளையாட்டு. ஆனால் இது காஞ்சிருக்கு. இப்போ இல்லை, இப்போ நடந்திருக்காது. ஆமாங்க, காஞ்சிருக்கு. ஆனால் பாருங்கள், இது எப்பயும் உடச்சிருக்கு. இந்த வழியெல்லாம் போய் விளையாடுற இடம் அவங்க. அந்த வழியை தான் நாங்களாம் போயிட்டுருக்குறோம். சூப்பரான ஒரு அனுபவம் பாருங்க. போட்டுருவோம். இந்த பக்கம் தாங்க அடர்ந்த காட்டு பகுதி அதிகமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் வர்றப்போ பயம் இல்லை. இப்போ யானை சாணமெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் எங்களுக்கு சாணம் வருது. அப்படிதான் இருக்குது. ஆனால் இந்த ஊர் மக்கள் இவங்கெல்லாம் தைரியமாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய தைரியம் தாங்க. இந்த மாதிரி காட்டில் போகும்போது ரொம்ப கவனமாகவும் போகணும். சின்ன சின்ன சவுண்டை நுணுக்கமாக கவனிக்கணும். அசால்ட்டாக போனோம்னா நம்மளை அசால்ட்டு பண்ணிடாது. அதனால் எல்லா மிருகமும் அதை வழியில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம அந்த வழியை குறுக்க போகக்கூடாது. சவுண்டு கேட்டால் போயிடும், பயம் இல்லை. இதெல்லாம் ஆனை வந்து முதுகை தேய்ச்சி இந்த மண்ணை பாருங்கள் எவ்வளோ சன்னமாக்கியிருக்குன்னு. இப்படி உரசி அதோட இது பண்ணும்ல, அந்த மாதிரி. இங்கே பூக்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்க, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க இந்த இடம். காத்து இளங்காத்து வீசுதே, அழகா
இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இளையராஜா பாட்டை கேட்டுட்டே போனோம்னா செம வைப்பாக இருக்கும். இங்கே பாருங்க போர்டு போட்டிருக்காங்க. ஓம் நமச்சிவாய ஸ்ரீ மகா மாதேஸ்வர கத்திரிமலை ஆனை மடு. இந்த பக்கம் வழி இருக்க மாட்டேங்குது, நம்ம இதில் போகிறோம். இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு முக்கியமான இடத்துலலாம் ஒரு வனதெய்வத்தை வச்சு வழிபடுறாங்க. இந்த பக்கம் போகணுமா? இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கா. இங்கே பார்த்தீங்களா வனதெய்வம், வணங்கிக்கோங்க. இங்கே எங்கெங்க இருக்குது? எங்கண்ணா? இல்லைண்ணா ஒன்றுமே இல்லையே ஜி. இங்கே எதுவும் இல்லையே, இங்கே பாதையே இல்லை. மூங்கில் தடியில் வச்சுக்கிறாங்க. இது பாருங்க செமங்கட்டி கிராம மக்கள் வந்து மூங்கில் தடியெல்லாம் சூப்பர் மூங்கில் கொடி நம்ம எடுத்துக்கலாமா? வேணாம் வேணாம், ஆனால் கீழே அவங்க போயிருப்பாங்க. இங்கே வாழ்வாதாரத்துக்கோசரம் இதை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னார். எங்கே ஆளக்கானமே அவர் வந்துட்ட மக்கள். ஆனால் இந்த மாதிரி பாறைகளுக்குள்ளேயெல்லாம் நீங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். எங்கேருந்து என்ன வரும்னா தெரியாது. நீங்கள் அட்டையெல்லாம் போட்டோ எடுத்தீங்களா இல்லையா? நான் தாண்டி வந்துட்டேனே காட்டுக்கு. இங்கே பாருங்க காத்தடிக்குது ரொம்ப. ஓம் நமச்சிவாய. வாவ் சூப்பர்மா, வேற இருக்கு. இதுக்கு தாங்க அது ட்ரெக்கிங் பண்ணி இந்த மலை பிரதேசங்கள் எல்லாம் சுற்றி பார்க்குறது. இந்த இயற்கையை ரசிக்க தான். கண்ணு கட்டின வரைக்கும் மலைத்தொடர்கள் தான் வேறு மாதிரி இருக்குதுங்க. நான் வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள் அங்கே ஒரு கிராமம் ஊரெல்லாம் தெரியுது. இந்த என் கைக்கு நேராக பாருங்கள் ஒரு வீடு தெரியுது பாருங்கள். அங்கே இருக்கிற ஒரு வீடு தனியாக. இப்போ நம்ம மலைக்கு பின்னாடி வந்துருக்குறோமோ? இந்த பக்கம் வேற பாருங்க ஆறு. ஏன்னா இத்தனை மலைகள் நம்ம பார்க்கலையே. மலை தொடர்ச்சி மலை அது ஒரு கோயில். கோயில்ண்ணா வீடு இல்லை, கோயில் கோயிலா இல்லைண்ணா, அது வீடாட்டுக்குதுண்ணா. சூப்பர் வியூ. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்காக நமக்கு கடவுள் கொடுக்குற பரிசு. அதை பார்த்து அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் போங்க. அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ரொம்ப. அது கொஞ்சம் இந்த அம்மா பாருங்க எப்படி ஏறி வராங்க. நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. பாருங்களா சேலம் மாட்டி பார்த்து பார்த்து. எப்படிமா இருக்கு? வேற லெவலில் இருக்கு. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இமயமலையை பார்த்த மாதிரி இருக்கு. ஊட்டிக்கு போகலன்னு சொன்னீங்களே, இதான் ஊட்டி. அப்பா சொல்லவே முடியாது, கண்கொள்ளா காட்சி இருக்கு. காத்து இல்லாம ரொம்ப வெயில வந்தோம். ஃப்ரீஸ் ஆகுதுல வெதர் நல்லா சூப்பரா மாறிச்சு. நல்லா கூலிங்கா இருக்கு. காலையில 6 இப்போ அம்மா எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதுதான் பாலாறு. இது தமிழ்நாடு, அது கர்நாடகா. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான மழை பெய்யுது பாருங்க. அது ஒவ்வொரு தெரியல, அந்த மலை கிராமம் ஃபுல்லாக தெரியுது. அங்கே ஊர் தெரியுது, அதனால தான் அந்த இடத்துல எல்லாம் ஊர் தெரியுது.
பாருங்கள், அது ஏதோ ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். நேரில் பார்த்தா எங்கேயோ கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு மாதிரி இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 3000 அடிக்கு மேலே இருக்கலாம். விண்வெளிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படி சொல்லலாமா? வர இல்லை இல்லை, நாம் இந்த பக்கம் வந்தோம், இது இந்த பக்கம். இங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இந்த பக்கம் என்ன இருக்குண்ணா? போர்ட்லேருந்து இங்கே என்ன இருக்குது? இங்கிட்டு வந்து என்ன கோயில்? அது என்ன கோயில்? குமரேசன். குமரேசன் இங்கே என்ன கோயில் இருக்குன்னு சொன்னீங்க? மங்கம்மா கோவில். அங்கே போயிட்டுருக்குறோம். ஊருக்குள்ளே இருக்க மங்கம்மா கோயில். ஊருக்குள்ளே இருக்கிறோம். ஊரை தாண்டி இந்த போகிற பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக பாருங்க. இயற்கை வந்து எப்படி ஆக்குபை பண்ணிக்கிறது? அது இயற்கை தான். இந்த இயற்கை இதுக்குள்ளே என்ன வளருமோ அந்த அளவுக்கு கூடிய அந்த விதைகள் உள்ள வளருது. இயற்கை தன்னை எப்பயுமே. ஊர் மக்கள் மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஐயா காலையில் வந்தார் ஐயா, அவர் மேலே வந்துட்டு இருக்கிறாரு. யாராங்க? 2 காலபைரவர் வந்துட்டு இருக்கிறாங்க. 3 பேரா? 4 பேர். பைரவா 5 பேர் இருக்காங்க. ஆனா நீரோட்ட அதை கேட்டீங்களா? குமரேசன் எங்க அங்க இருக்கா? சொன்ன மாதிரி இருக்குங்களா? இல்ல அப்படியே ஆறாட்டம் ஓடு. ஆறாட்டம் ஓடுதா? சாமி குளிக்கலாமா? பைரவா இல்ல, தொடாதீங்க அவரை தொடாதீங்க. போயிருங்க அந்த பக்கம் போங்க. இல்ல ஒவ்வொரு நாய் வந்து இது இப்போ நம்ம ஏதாவது மத்தியானம் சாப்பாடு ஏதாவது வீட்டில் செய்ய சொல்லி செஞ்சு கொடுத்துருவாங்களா? அவர் அங்கே வருவாரு ஐயா. அப்புறமா பொக்காபுரம்னு நீலகிரி மாவட்டத்தில் பொக்காபுரம்னு ஒரு ஊர், அங்கேயே வருவார் கேள்விப்பட்டேன். இந்த நம்ம பசங்க 2 பேர் அங்கே வந்தாங்களா? நீ முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? சரி சரி. இதே வழியா? யானை இருக்கா? இப்பங்களா? ஆனையா போயிருச்சா? நிக்குதா? போயிருச்சு. நம்ம டீம்ல யாராவது பார்த்தாங்களா? இப்போ போயிடுச்சுங்களா? அந்த சாணம் போட்டிருக்கிறதுல அங்கே போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா? அதே இப்போ வந்துச்சு அந்த இடத்துல. முந்தானத்து வந்ததுங்களா? சரி பாருங்க எப்படி பார்க்குதுன்னு. கீழே இருக்குங்களா? பயங்கரம். சவுண்டு பண்ணா அது ஓடிருங்களா? இல்லை இல்லைண்ணா, நான் சவுண்டு கேட்டுச்சுன்னா போயிருமான்னு கேட்குறேன். போயிருது ஒன்னு முட்டிக்கிட்டு கூட வந்துடுதுங்க. ஐயா வந்துட்டார் பாருங்க மேலே. நாங்களும் போயிட்டு வந்துடுறோம். ஒத்தையடி பாதைக்குள்ள வந்துட்டோங்க. இங்கே இருக்கிற பாறைகளே படிக்கட்டுகள் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இந்த பாறை பாருங்க, நடப்பாத மாதிரி அவ்வளோ அழகா இயற்கை ஏற்பாடு பண்ண மாதிரி. அது இயற்கையான ஒரு பாதை, அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கீழே பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பக்கம் ஒரு 10 மீட்டர்னு சொல்ல முடியாது, இன்னும் 1000 கணக்கில் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 கணக்கில் அடி. பயங்கரமான ஒரு ஆழத்தில் இருக்கிறோம். தவறி விழுந்தோம்னா கீழே போயிடுவோம். கீழே அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, யானை பாதை போன வழியெல்லாம் பாருங்க மிதிச்சு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிருக்கு இந்த இடத்தையெல்லாம். இதில் எப்படி இறங்கி போகுதுன்னு தெரில, இந்த இதில் வழியில் எப்படி வருதுன்னு தெரில. ஆனால் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அசால்ட்டாக அடித்து தூக்கிடுது. பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்னு. இந்த செடியெல்லாம் கொஞ்சம் அரிக்கும், அதனால் இந்த பக்கம்லாம் வரும்போது ஃபுல் ஹேண்டு சட்டு, ஃபுல் ஹேண்டு பலின்னு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. டக்குன்னு கிராஸ் பண்ணோம்டா அம்மாடி. செடி
இந்த நெருக்கடியில் அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்க்குற வியூ நம்ம அப்பா சிவபெருமானை தான் பார்க்குறோம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். பக்கத்துணையரப்பா. ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நமச்சிவாய். இந்த சிவன் கோயில் பக்கத்தாலே தீர்த்தம் பாருங்க. தண்ணி குடிக்க பிடிச்சிருங்க. குடிக்கிறது இந்த நாவல் விட்டு குடிக்கும்போது நான் இல்லை அந்த மாதிரி டேஸ்ட். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிற இடம் ஆனை வந்து தண்ணி குடிக்கிற இடம். சாதாரணமாக இங்கே வந்து குடிக்க முடியுமா? முடியாது. ஒரு ஆளாக வர முடியுமா? அதுவும் முடியாது. 10 பேர் 5 பேர் வந்தால் தான் இந்த இடத்துல தான் குடிக்க முடியும். ஆனால் உங்களால் முடியும். எங்கனாலையா? உன்னால் மட்டும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களால நீங்க பாக்குறீங்க இல்லையா, நீங்க வந்து குடிக்க முடியுங்கிறாரு. அவர் உங்களை சொல்ல என்னை சொல்லிட்டு இருக்கிறாரு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இங்க சிவபெருமான் இருக்கிறாரு. இங்க ஒரு ஊற்று பார்த்துட்டோம். இங்கிருந்து மேல பாதை நான் மங்களமா கோயிலுக்கு போக போறோம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய அவதார் படத்துல வர மாதிரி பெரிய பெரிய மரம் ஒடியாருதுங்கிறாங்க. அன்பு டிராவலர் பொழைச்சுக்கிறாரு. இங்க பாருங்க, இந்த 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 இடத்துல இந்த 2 மரத்துக்கு நடுவுல பார்த்தா இந்த கிராமமே அழகா தெரியுது. ஒரே மரமா இல்ல 2 மரமான்னு தெரியல. மேல பாருங்க, அண்ணன் தம்பிடா. செம்மையா இருங்க. எத்தனை எத்தனை கோடி வருஷமா இந்த மலையில வளர்ந்துருக்குமோ? இருக்கலாம். 1000 சொல்லுங்க, 1000 சொல்லுங்க. 1000, 500, சில 100 வருஷங்கள் சொல்லிட்டு முன்னாடி கூட பிறந்திருக்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அதுவும் கண்டிப்பா இருக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் கிட்டத்தட்ட அந்த நம்ம பார்த்த சிவன் கோவிலிருந்து ஒரு 1/2 மணி நேரம் to 3/4 மணி நேரம் ஏறி வந்திருப்போம். அந்த கிராமத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க விவசாய நிலம். அந்த அம்மா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பயிர் எடுப்பாங்களோ, களை வெட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு 3-4 வீடு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கிட்டங்க வாவ், சூப்பருங்க, அருமையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிடுவோம். பாருங்க, விநாயகர் பெருமான் ஓம் கணு. பாருங்க, கோயில் கட்டிட்டு இருப்பாங்களாட்டுக்கு. இதுதான் கோவில். இங்கேயே விட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் திருச்செங்கோட்டிலேருந்து வந்து நினச்சேன். நம்ம அண்ணனும் எஸ்பிபி காலனியில் இருக்கிறாராம். அவரும் வந்திருக்காரு மங்கம்மாள் கோயிலை பார்க்க. யார் யார் வந்து? அப்பா இருக்காரு. பள்ளிப்பாளையமா? பாருங்க, எல்லாம் நம்ம மக்கள் தான். பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, அப்படியே ஒட்டுன ஊர். கவந்தம்பாடி. என்ன சமையல்னா? டீயா? காப்பியோ டீயோ? இவரா? பாருங்க, டீ வச்சுட்டு இருக்கிறாங்களாம். பால் டீ பாருங்க. என்னதுண்ணா அது? இஞ்சி. வாங்க சார், காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். விலை 100 ரூபா சார். 100 ரூபா 100 ரூபா. ஓடியா நிம்மதியாக. தைல வாசமா இருக்குமோ? காப்பிக்கு என்ன இஞ்சி போடுறியா? காப்பிக்கு இஞ்சா? டீ தூள் இல்லையா? காபி தூள் மட்டும் தான் இருக்குது. காலையில வந்திருந்தா எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி காப்பி நாங்க காலையில லேட் ஆயிடுச்சு. காலையில கண்டினா நல்லா ஒரு இரண்டே இஞ்சி காபி தூள். இஞ்சி காப்பி தூள் ஆமா, நல்லா இருக்கும். உடம்பு சுகா இருக்கும், நல்லா இருக்கும்.
அருமை அருமை. எல்லாமே சர்க்கரை எங்க சர்க்கரை எடு. சக்கரை நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போடுறீங்களா? அது போடு. கெமிக்கல் இல்ல சக்கரை டீக்கு குடிக்கிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. இருங்கெல்லாம் கொஞ்சம் குடிச்சுட்டு தான் போய் குடிச்சிட்டு போனா இருங்க. பாருங்க பொங்கிட்டு இருக்குது. A few minutes later. இன்னும் நீ சாப்பிடலாம் நாங்க காஃபி ரெடி. அடுத்த தடவை வந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கலாம் விடுங்க. நம்பர் கொடுத்துருங்க. இன்னும் இருப்பாங்க ஊத்து. கப்பு சிவா. சைவத்துக்கு வர சொல்றீங்களா அசைவத்துக்கு சேர்ந்துக்கலாம்? இதான் வந்து தமிழ்நாட்டு அசைவர் இருக்காதுல்ல முனிப்பு கோயிலுங்க. கீழே குமிஞ்சு அது உள்ள போகணும். எல்லாத்தையும் மேலே வந்து ஒரு காப்பி, நாட்டு சக்கரை காப்பி. வேற லெவல்ல. காபி சூப்பர்ண்ணா. அண்ணே ஏதோ ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்கல்ல? காலேஜ்ல கேசர் டிரைவருங்க எல்லாம் அப்படியா? எனக்கு எப்படி டீ போடுறது மட்டும் சொல்லி கொடுங்க. நான் ஊர்ல போய் ஒரு கடையை போட்டு சூப்பர் அருமை அருமை. இங்கே பார்த்தீங்கன்னா மங்கம்மா தெய்வம் அங்கே இருக்காங்களாம். சுயம்பாக இருந்தாங்களாம்மா. அந்த சுயம்பை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் கோயில் கட்டலாம்னு நினச்சாங்களாம்மா. அப்படி சாமி மறுபடியும் அந்த எடுக்க முடியலையா, மறுபடியும் அப்படியே வச்சு சாமிக்கு ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே காவல் தெய்வம்னு நினைக்கிறேன். இந்த சாமி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இவங்களும் சுயம்புன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாமா? பாருங்கள் சாமியோட வடிவம் அப்படியே தெரியுது. உங்களுக்கு தெரியுதுல்ல? அந்த கல்லில் தானே இவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்காங்களா? கை ஒரு சைடு வச்சு இந்த சைடு. ஆமாம் ஆமாம். கை ஒரு அதை நீங்கள் கவனிக்கவே இல்லையா? கை ஒரு மாதிரியே இந்த பக்கம் வருது. அதே மாதிரி அந்த பக்கம் கை இருக்குது. அந்த நெத்தி பொட்டு வச்சுக்கிறதும் இவங்களோட முகம் அங்கே இருக்குது. கீழே அந்த இடுப்பு அந்த கால் கீழே வரைக்கும் இருக்குது. இவங்க பேர் என்னன்னு தெரியல. மங்காள அம்மன் கோயிலேருந்து இங்கே போகுது பாருங்கள் பாதை. கிரிக்கு போகிறோம். இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க காங்கிரீட்டில். இந்த ரோடு பாதை போட்டனால மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு வீடு அமைப்பு. பாருங்க கிணறு தண்ணி இருக்கா? சுத்தமாக இருக்குது. ப்ளூ கலரில் இருக்குது. நான் வந்துருங்க நீங்கள் போங்க. வழி தெரியல கேட்டோம். அந்த அம்மா இந்த ஊருக்காரம்மா சொல்லியிருக்கிறாங்க இந்த பாதை வழியே போகணுன்னு. அப்புறம் மலை மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் ஏர் ஓட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வயல் வழியாக வந்தோம்னா இந்த பக்கம் பாதை போகுது. இங்கே பாருங்கள் 3 பேர் பைரவர் மூர்த்தி காட்டை பாதுகாக்கிறீங்க. நம்மளையும் பாதுகாப்பாங்க. ஏன் ஒத்த கை தூக்கிட்டு நிற்கிறேன் நீ? இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. மேலே காற்றடிக்குது. கிராமம் மொத்தமும் தெரியுது. மேலே ஏறி வந்த உடனே நம்ம எல்லா இடத்துக்கு போனால் விநாயகரை வணங்குவோம். இப்போ விநாயகரே சுயம்பா இருக்காரு ஆன வடிவத்தில். இங்கே பாருங்களேன். இங்கே பாருங்க. இது வந்து அந்த தும்பையும், இது அந்த மூக்கு பகுதி. அது பாருங்க கண்ணு, அந்த காது. எப்படி இயற்கையான ஒரு
எடுத்துக்கங்க அதெல்லாம். இந்த மாதிரி இருக்கு. அங்கே விநாயகர் இருந்தாருன்னா அவருக்கு முன்னாடி மூஞ்சூர். உங்களுக்கு இங்கே வீடியோவில் தெரியாது, நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். யானைனா பிள்ளையார் தானே. இங்கே பாருங்க மூஞ்சூர். இப்போ தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சா சரி. தும்பிக்கை கண்ணா, தும்பிச்சிக்க மண்ணு இல்லை, அதனால நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். வாங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த இயற்கை அற்புதமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தா வந்துட்டோம் பார்த்தீங்களா? பாருங்கள். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். மலையோட ஓம் நமச்சிவாய். எல்லாரும் மணி அடிங்கப்பா. ஓம் நமச்சிவாய். எங்க ப்ரோ மங்கம்மாள் கோயில் தானே? இங்க மேலே வந்துட்டு காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. மணிக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து கீழே இறங்கி போயிருக்காங்க எல்லாருமே. நான் போயிட்டு செருப்பு நாங்கள் அங்கேயே விட்டுட்டோம், எல்லாரும் செருப்பு. இதுக்கப்புறம் செருப்பல் இல்லாமல் தான் போகணும். கட்ட 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 கட்ட. ஓம் நம சிவாய. அங்கே பாருங்க லிங்கமாக இருக்குது. இங்கன்னா இங்க மாதிரி ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஸ்ரீராம். இங்க இங்க மட்டும் தானே கீழே எதுவும் கோயில் இருக்காங்களே? கீழே அது அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. அங்க ஒண்ணு இருக்கு பாத்துக்கீங்களா? அங்க ஒரு லிங்கம் இருக்கு. எல்லாத்தையும் இதுலயே வச்சிராம கொஞ்சம் எல்லாம் பிரிச்சு லிங்கம் அங்க ஒரு உருவம் இருக்கும் பாருங்க. அந்த போர்டுல பார்த்தோம் போகும். நம்ம வந்த பாதை அங்கே பார்த்தீங்களா? என்ன தெரியுது உங்களுக்கு? ஃபோட்டோ எடுத்தீங்களா இல்லையா? அது பாருங்க, ஜூம் பண்ணுங்க. இந்த சைடு இந்த மாசாணி அம்மாவோட அந்த கிரீடம் அப்படி நம்ம வந்த பாதை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனோட முகம் இருக்கு. இப்படி வாங்க, இப்படி வாங்க. வந்த பாதை செம எஜ்ஜி ப்ரோ. இது என்ன சாமி ப்ரோ? ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. மரத்தை பாருங்க, அடியிலே இருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்கு இந்த இடமே. அவ்வளோ வைபா இருக்கு. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா குழந்தை இருக்கும் போல இருக்கு. இவங்க யாருன்னா சிவபெருமானோட தங்கச்சி மங்கம்மாள். பாறைக்குள்ள மரம் சுத்தி கல்லா இருக்குது. இது என்னதான் மரம் கல்லா இருக்குது. இது ஏதோ ஒரு உருவம் இருக்கும், நமக்கு தெரியாது. சுயம்பா? காரணம் பாருங்க, எஜ்ஜில் அங்கே தான் சிவன் மங்கம்மாளோட பாதம் இருக்குது, திருப்பாதம். அங்கே போகலாம். சுயம்பு அங்க இருக்குல்ல, இது இங்க இந்த இருக்கு பாரு. சுயம்பு இதா? இதுவா? அது மாதிரி தான் இதுவும். கட்டல். அம்மா அந்த வியூ நல்லா இருக்கு, வாங்க அங்க வாங்க. ஓம் நம சிவாய். பையன் எங்க வச்சிருக்கு? பையன் குரங்கு இல்லைங்களா? இருக்கா? இருக்கா? இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு கல் மாதிரி இருக்கிற சிலையை பார்த்தீங்கன்னா நந்தி ரூபத்தில் இருக்கும். அதுக்கு எதிர்த்தாப்புல தான் சிவபெருமானோட சுயம்பு லிங்கம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியும். அங்கே தான் நான் போயிட்டுருக்குறோம். இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் அந்த சுவாமியை நான் பார்த்தேன். இந்த பக்கம் தாங்க சிவபெருமானோட கால்பாதை இருக்குது, மங்கம்மாதேவியோடையும் கால்பாதை இருக்குது.
பாருங்கள் எல்லாம் சிவபெருமானோட முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நமச்சிவாய். இவர் பாஸ் பவர் பேக் போடுங்க. அட பாவிகளா, இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு இது வச்சிருக்கியா? பவர் பேங்க் இருக்கா? ஓம் நமச்சிவாய். இருந்தா வீடியோல வரும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. பாருங்க நம்ம மாதேஸ்வரர் இருக்கு. சூப்பரா நெய்யும் பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கு பாறை மாதிரி இருக்கு. அவர் தான் மூலலிங்கம். அதெல்லாம் முன்னாடி இருந்தாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாமி கும்பிட்டு இந்த பக்கம் பாருங்க வியூ. சின்ன இதில் தான் நாங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாமியை வழிபட்டோம். பொறுமை பொறுமை. காற்று பலமாடிக்குது ப்ரோ. கீழே டவுன் பண்ணி உட்காருங்க, காற்று தள்ளும். நல்லா அந்த பக்கம் ஸ்பேஸ் இருக்கா? இந்த பக்கம் பாருங்க, மேட்டூர் டேமில் ஃபுல் வியூ தெரியும். இங்கிருந்து வந்து இங்கே போய் மேட்டூரில் கலக்குது இந்த நதி. இங்கே சுயம்பீஸ்வரர் பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட கால் பாதமும் மங்களாம்மாளோட கால் பாதமும் இருக்குது. காற்று பலமாக அடிக்குது. இப்படி போகும். மேல் உச்சியில் வந்துட்டு பயங்கரமான காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் இங்கே போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப கவனமாக போகணும், இல்லைன்னா ஆளையே தள்ளுற அளவுக்கு இங்கே காற்று அடிச்சிட்ருக்கோம். நீங்கள் ஒண்டியமாக போய் இந்த இடத்த தரிசனம் பண்ணக்கூடாது, ஒரு 4-5 பேர்த்தோடு தான் போய் தரிசனம் பண்ண போகணும். இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டுட்டு போங்க, எதுக்காக இருந்தாலும் அவங்க கூட உங்களுக்கு துணைக்கு வருவாங்க. இது ரொம்ப எட்ஜான பகுதி, ரொம்ப ஆபத்தான பகுதி, ரொம்ப கவனமாக போய் கவனமாக தரிசனம் பண்ணணும். நாங்கள் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குறோன்னு. நாங்கள் உக்காந்துருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் ஐயா வந்து அவரோட கையில் வந்து எழுதின கல்வெட்டு அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அந்த காற்றுல நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கல. 1965 எழுதியிருக்காரு. இன்னும் அழியாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். வீரப்பன் அவர்கள் இந்த மலைக்கு மேலே ஒரு குளத்தை பார்த்தீங்களா? அதிசய குளம் மாதிரி அழகாக வட்டமிட்டு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் சிவபெருமானோட கால் பாதம். அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது மங்கம்மாள் மகாலட்சுமியோட கால் பாதம். வலதுபுறமாக இருக்கிறது சிவபெருமானோட கால் பாதம். இடதுபுறமாக இருக்கிறது
மங்கள அம்பாள் மகாலட்சுமியோட கால்பாதம். இந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னா ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க, ரொம்ப கவனம் முக்கியம். இந்த அற்புதத்தை காண வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. முக்கியமாக நிர்மல் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் மூலியமாக தான் இங்கே போய் பார்க்கணுன்னு இருந்திருக்கு. அந்த இறைவனுக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ தொடர்ந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி கீழேருந்து மேலே வந்து இந்த இறைவனோட அருளை பெற்றோமோ அதே போல் நீங்களும் கீழேருந்து எங்கள் கூட வந்து பார்த்த உணர்வு நாங்கள் கொடுத்துருப்போம் நாங்கள் நம்புகிறோம். அது இல்லாமல் கீழே போய் கிராமத்தில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட நாங்கள் போய் அவங்கள விசாரித்தோம். அவங்க சொன்ன விதத்தால் நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. வீடியோ வேணுதான் இருக்குன்னு கட் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். போனோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலை கழுவக்கூடாது. தலையில் ஃபஸ்ட்டு சோத்து கையால் தீர்த்தத்தை தெளிச்சிட்டு தான் நம்ம கால் கையை கழுவணும். அதனால் இந்த தவறை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்போ நாங்கள் கத்திரி மலை ஏறி வந்த அனுபவங்களை நாங்கள் ஒரு 11 பேரும் பகிர்ந்துக்கிட்டோம். அந்த காட்சி நீங்களும் பாருங்கள். வீடியோவில் பார்த்தப்போ 9 பேர் வந்திருப்போம் இல்லைங்களா. இந்த வீடியோவில் வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் நான் சின்ன பையன் இருக்கேன் இல்லையா, அதிலேருந்து அம்மா தமிழசி அம்மா தான் பெரியவங்க எல்லாருமே இருக்கும். क्या बात है. அப்படி வந்து எல்லாத்துக்கும் நல்ல தரிசனம் கிடைச்சிருக்கு. யாருக்கும் எந்த ஒரு மன கஷ்டம் இல்லை, உடல் வேதனை இல்லை. இவ்வளோ உயரத்தில் ஏறி வந்த இவங்களுக்குலாம் கொஞ்சம் களைப்பு இல்லை, யாருக்கும் களைப்பு இல்லை. நல்லா ரிலாக்ஸாக கூப்பிட்டு வந்தாங்க. ரிலாக்ஸாக பார்த்துட்டு ரிலாக்ஸாக கீழே இறங்க போகிறோம். பேசும்போது காத்து இல்லை பத்தியில சுத்தமா இல்லை. இவ்வளவு நேரம் காத்து அடிச்சு பாருங்க. நாங்க ஏத்தி வச்சா தீபம் சூடத்தெல்லாம் அணைச்சிருச்சு. இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சொட்டு காத்து இல்லை, கிளீனா இருக்கு. அதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தான். அதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சிவன் இருக்கிற எல்லா மலைகளுக்கும் போக போறோம். அடி உயரமே அடிக்கணக்கே இல்லை. எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் 10,000 அடி உயரத்தில் இருந்தாலும் நம்ம ட்ரக் பண்ணி சூப்பராக போக போகிறோம். இந்த மலைக்கு நம்ம கத்திரி மலைக்கு இன்னொரு தடவை வருவோம். வந்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக போக போகிறோம். அது எப்போன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்போன்னு சொல்கிறேன். நீங்களும் வரலாம், எல்லாரும் வரலாம். சூப்பராக இருக்க போகுது இந்த ட்ரிப்பு. அவன் அருள் இல்லாமல் யாரும் ஏறி வர முடியாது. அது வழி விட்டதுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். இவர் இருக்கிற இடமே ஒரு பயங்கரமான இடம். பாருங்களேன், பின்னாடி பாருங்களேன். பின்னாடி பார்த்தா ஆகாயம் தெரியுது, சுற்றி மேகமூட்டம், மேட்டூர் டேமு. இந்த பக்கத்து பார்த்தா நம்ம வந்து இப்போ உட்கார்ந்துருக்க
இடமே தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல உட்காந்துருக்கோம். செம்ம ஒரு வைபா இருக்கு, வேற லெவல் ஃபீலிங். வேற ஏதாவது சார் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் இங்கே வரும்போது. இங்கே வந்து சிவன் முன்னாடி உட்காந்துருக்கும் போது பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியல. வந்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அந்த இடத்துல. வந்துட்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த வேர்ட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு பரவசமான நிலைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. வந்துட்டு சிவன் அழைக்காமல் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு சிவன் என்னை அழைச்சிருக்காரு, எங்கள் எல்லாரையும் அழைச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை கூப்பிட்டு வந்தது டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப சார், இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் குரூப்பில் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நல்லாவே நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க. இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் நல்லா சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா சொல்லுங்கண்ணே. அதேதான், உண்மையிலே குரூப்பு எல்லாருமே இப்போ சொன்னேன், அனைவரும் ஒரு சித்தராக இருக்கீங்க. அடியார்கள் இல்லை, நீங்கள் எல்லாம் சித்தர்களாக இருக்கீங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே அதனால தான் இவ்வளோ தூரம் டீம் ஆர்கனைஸ் பண்ணி மேலே வர முடிஞ்சு. எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸு. அது நம்ம குமரன் பிரபுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனதுலேருந்து மலை ஏறி மேலே வர வரைக்கும் அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அந்த மலையை பற்றி சொன்னார். எல்லாமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அவர் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஆர்கனைசேஷன் எல்லாமே நல்லா, அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் தான். உமேசன் ப்ரோ, ராஜீவ் ப்ரோ ரெண்டு வார்த்தை. ஓகே, உங்களுடைய ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா எல்லாமே பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி கொண்டு வந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் உங்களுக்கும். அடுத்து நீந்தாயா? பூஜை போட்டா கத்திரிமலைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல. நான் மாதம் மாதம் பாடல் பெற்ற யாத்திரை போகிறேன். இவங்க போட்டோடனே என்னால் வர முடியுமா அப்படின்னு என்ன நினச்சி பார்க்க முடியல. ஆனால் எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னை விட்டுட்டு பாடல் பெற்ற யாத்திரைக்கு போனதே கிடையாது. இருந்தாலும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடச்சிச்சு. நான் பார்த்த ஸ்தலங்களுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்த கத்திரிமலை சிவனை தரிசனம் வந்தேன். இதை என்னால் கைவிட்டப்படுமோ பார்க்க முடியாதோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். அவரோட தரிசனம் கிடச்சிச்சு. இந்த டீம் இல்லைனா என்னால் பார்க்க முடியாது. நான் எத்தனையோ மலைக்கு தனியாக போயிருக்கேன். இதேமாரி மலைகள்லாம் குரூப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வர முடியும். இந்த குரூப்பில் சேர்ந்து இன்னும் பல மலைகளுக்கெல்லாம் வந்து புரட்டாசி மாதம்லாம் நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ரெகுலராக பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்மா நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அன்பு ப்ரோ, பரவச நிலைக்கு அடுத்த நிலை தான் பரமேஸ்வரனோட நிலை. அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியும். எவ்வளோ மலை நம்ம ஏறி வந்திருக்கோம். அது ஒரு உணர்வு சொல்ல முடியாது. அந்த நம்ம 2 வாரத்தினால அந்த விவரிக்க முடியாத ஒரு இன்பத்தில் நான் உட்காந்துருக்கேன். எல்லாருமே புதுசு. நீங்கள் எனக்கு புதுசு, நான் உங்களுக்கு புதுசு. ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அங்கங்கே யார் யார் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வைப்பார். அந்த நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்தந்த இடத்துக்கு வர முடியும். அது கர்மாவோட கணக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா வேலை செய்யும். நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே கர்மாவா அவர் வேலை செய்ய வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் அருள் இல்லாமல் அவரை வணங்க முடியாது. ஆமாம், அவர் கூப்பிடணும். இவங்க சொன்னது இல்லாமல் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேலே ஊரில் வந்துட்டு ஒரு 60 வீடு தான் இருக்குது. மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 குழந்தைங்க தான் இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு யாராவது எங்கள் கூட வரவங்க, அடுத்து வரவங்க இல்லை தனியாக யாராவது வந்தீங்க, தயவுசெய்து குழந்தைங்களுக்கு ஏதாவது பரிசு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. எங்களால் முடிஞ்ச சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு 10 குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி யாராவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க வந்து ஊருக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மேலே வரவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அதெல்லாம் தராங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களும் மேலே மேலே உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. அடி போலி பீஸ்ட் முடிஞ்சா நல்ல அருமையா இருக்கு. நீங்க நினைக்கலாம் அடிக்கடி நாங்க சண்டே போறோம் நினைக்கலாம். ஆனா இது வந்து லோ பட்ஜெட் பிளான் தான். எங்க கூட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் மொத்தமாவே நம்ம 1000 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கோம். அவ்வளவா தெரியல. தலைக்கு 500 ரூபாய். இல்ல இல்ல, நீங்க தூரத்துல இருந்து வரீங்க. இப்ப அதிக பட்ஜெட் நீங்க அடிக்கடி நீங்க நினைக்கலாம் அடிக்கடி சண்டே போயிடுறாங்க. ஒரு 6 நாள் சும்மா ஒர்க் ப்ரெஷர் வேற. கரெக்டா ஃபுல்லா 8 ஹவர்ஸ் கம்பெனிக்கே வேறவங்களும் ஒர்க் பண்ணி இப்ப நம்மளுடைய செல்ஃபுக்காக நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக இங்க நம்ம வரோம். ஜஸ்ட் வரோம், பாக்குறோம். நம்ம பார்க்காதெல்லாம் புது இடம் பாக்குறோம். இன்னும் அதிகமா பார்க்கணும்.
இன்னும் ஃபியூச்சரில் வந்து நார்த் பக்கம்லாம் போகணும்னு ஆசை இருக்குது. முதல்ல தமிழ்நாட்டே ஒரு கலக்குவோம். பார்க்காத இடம் போகலாம். இனிமேல் அடுத்த இடம் இன்னும் பொட்டாசி மாசத்துல இருக்குது. கோயம்புத்தூரில் பெருமாள் முடி இருக்குது. அப்புறமா மேல்முடி இருக்கு. அப்புறம் ரங்கநாதர், பாலமலை எல்லாம் இருக்கு. கோத்தகிரியில் ஒரு இடம் போனோம் பிளான் போட்டிருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்க. நம்ம எல்லாமே இதுக்கு மெயின் காரணம் யாருன்னா நம்ம நிர்மல் சார் தான். கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு விஷ் பண்ணி ஆகணும். அவரால் தான் ஒவ்வொரு குரூப்பை புது ஆளுங்கள்லாம் சேர்றாங்க. இன்னும் நிறைய பேர் வரட்டும். நிறைய கத்துக்கிறோம். நம்ம உலகத்துல நம்ம சின்னதா நம்ம உள்ளுக்குள்ளேயே தவளையே வாழ்ந்து இருக்கோம். ஆனா இங்க வெளியில வந்த பிறகு தான் தெரியுது பயங்கரமா இருக்கு. போங்க எனர்ஜி வேஸ்டா போச்சு. நாங்கெல்லாம் கேட்டோம். எங்களுக்கு கேட்டது மன திருப்தியா இருக்குல்ல. இதுவரை ரெக்கார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க கவலைப்படாதீங்க. ஏங்க எத்தனை 500 கோடி பேசலாம்னு பார்த்தா அதுக்குள்ள 1 hour later. இல்ல புது பேட்டரி வேற போட்டேன். வேற யாரு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்குண்ணா. இந்தா கொஞ்சம் சாப்பிடு. ஸ்வீட் சாப்பிட்டாதான் அண்ணா ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னா. நல்லா இருக்குப்பா, சாப்பிட்டு பாரு. உட்காரு. சாப்பிட்டியா? சாப்பிடக்கூடாதா நீங்க? கண்ணாடி பார்த்து பயந்து மிரண்டு பாரு. டேய் இந்த மாடு பேர் என்ன சொல்லுங்க? இந்த மாட்டோட இனம் ஹலிக்கர் மாடு. ஹலிக்கர்னு சொல்லுவாங்க. ஹலிக்கரா? ஹலிக்கர் பசுமாடு மாதிரியே இல்ல. பசுமாடு தான்மா. பசுமாடுமா? பசுமாடு தான். இது மரமாடுன்னுவாங்க. மலையில இருக்கிற ஒரு காளை மாடு மாதிரி வளரும். இங்க பாருங்க. மாடு ரவுண்ட் பண்ணுங்க. அர்ஜுன் ஏதோ கூல் இருக்குன்னு சொன்னீங்க. கூல் முடிஞ்சுங்க. அங்கேயே ஏய் ஏங்க ஒரு அப்ப நாங்க எங்க போறோம்? A few minutes later. மேலே கோயிலுக்கிட்ட நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்து ஒப்புட்டு கொண்டு வந்திருந்தாரு ப்ரோ. பேர் எல்லாருக்கும் பேரும் சரியாக தெரியல. அவங்கவுங்க பேர் அவங்கள பார்க்கும்போது நான் கீழே கொடுத்துருந்தாரு. எல்லோரும் கொஞ்சம் ஒப்புட்டு சாப்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மணி வந்து 4:15 ஆகுது. இருட்டு கட்டுறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அந்த யானை வர பாதையை தாண்டி போகணும். வாங்க போகலாம். நம்ம கூட வந்தால் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் இந்த பழமையான வீட்டை பார்க்குறதுக்கு. பாருங்கள், ப்ரோ வந்து கேட்க போயிருக்காரு. எங்கள் அம்மாலாம் பார்த்தா இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். இங்கே பாருங்கள், செம்மண்ணிலே கட்டியிருக்காங்க. அங்கே பாருங்க, ரொம்ப பழமையான வீடு. இந்த இடத்துல கையில் என்னென்னு பார்க்குறீங்களா? மேலே சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது கத்தியில் லைட்டாக கட்டாயிருச்சு. அதுதான் அப்படி ஆயிடுச்சு. ஊர் என்ன ஊர்? ஊர் கத்திரிமலை. கத்திரிமலை. ஆமாங்க. இது தனி வில்லேஜ் இல்லை, கத்திரிமலை வில்லேஜ். கத்திரிமலை வில்லேஜ். சரி சரி சரி. ஆமாங்க. நீங்கள் தான் வந்து சோழகர் பழங்குடியினர்? பழங்குடியினர். சோழகர் பழங்குடியினர். சரி சரி. நீங்கள் வந்து எத்தனை தலைமுறையான இங்கே இருக்கீங்க? நாங்கள் இங்கே இத்தனை தலைமுறைன்னு சொல்ல முடியாதுங்க. எங்கள் 30 40 காலில் இருக்கிறது இங்கே தேவைக்கு இங்கே தான். ஆமாங்க. உங்களோட இங்கே பிறந்தது வாழ்ந்தது பூர்வீகமே இங்கே தான். இங்கே தான். ஆமாங்க. சரி சரி. நம்ம இந்த ஊர் விட்ட வதில்ல அங்கே வேற வந்து கர்நாடகா நாங்கள் பொண்ணுக்கு இன்னும் கொண்டாடுவாங்க. ஓ, கொண்டு வருவீங்களோ? ஆமாம். தமிழ்நாட்டில் கட்ட மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் நம்ம ஆளுங்க அதிகமாக இல்லைங்க. இல்லை, நம்ம சோழகர் அதிகமாக இல்லை. சோழகர். ஆமாங்க. சரி சரி சரி. கர்நாடகா. நீங்கள் வந்து பேசுறது வந்து தமிழும் கன்னடாவும் கலந்து? கன்னடா தமிழ் எல்லா மொழியும் கலந்து வருதுங்க. கலந்து வரும். ஆமாங்க. சரி சரி சரி. ஆமாங்க. இங்கே எத்தனை குடும்பங்கள் இருப்பீங்க? நாம் இங்கே ஒரு 77 குடும்பம் இருக்குதுங்க. கத்திரிமலையில்? ஆமாம், கத்திரிமலையில். சரி சரி. 2 கிராமம் இருக்குன்னு சொன்னாங்களே? 2 கிராமம். இது வந்து மாதம்பட்டின்னு சொல்லுவாங்க, அந்தாண்டே மலியம்பட்டின்னு சொல்லுவாங்க. மலியம்பட்டி. ஆமாங்க. மாதம்பட்டி மலியம்பட்டி. மலியம்பட்டி. சரி சரி. அந்தாண்டே அங்கே ஒரு 10 வீடு இருந்துங்க அது வந்து ஈசிலம்பட்டி.
இஸ்லம்பட்டி. ஈஸ்லம்பட்டி. சரி சரி சரி. ஆமாங்க. உங்கள் வாழ்வாதாரம்லாம் என்ன பண்ணுறீங்க? எதை நம்பி இந்த ஆரி அவரை இது துவரை விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் எடுத்தாங்க. தண்ணிலாம் மழை பெஞ்சாதானா? மழை பெஞ்சத்தாங்க. இல்லை மோட்ரு வச்சு? இது கிணறு இருக்குதுங்க. கிணறு இருக்குது, அதெல்லாம் தண்ணி எடுத்துக்குவீங்க? அதெல்லாம் எடுத்துக்கிட்டுங்க. சரி சரி. வேற என்ன பயிர் போடுவீங்க? அவரை, துவரை, இது சாமை, தெனை எடுத்தாங்க. சரி. நெல், சோளம், கம்பு அதெல்லாம் வரல? வெங்காயம் அதெல்லாம் இல்லைங்க. இல்லை, அது நம்ம தண்ணி இல்லைங்க. தண்ணி மானவரி. இது வானம் பார்த்த பூமி தானே? ஆமாங்க. ஆனால் பம்பு செட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கிறீங்க? அதான் எடுத்துக்கிறேன். சரி சரி சரி. இங்கே உங்களுக்கு எல்லா வசதிகள் இருக்கா? கவர்மெண்ட் இல்லை, ஏதோ அதான் குறையாங்க. நமக்கு வந்து பாதை நல்ல இல்லைங்க. அதை வசதி பண்ணுனாலும் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்காரர், அதை பற்றி இல்லைங்க. ஆனால் பாதை சரியில்லைங்க. பாதை சரியில்லை? ஆமாங்க. வந்து வாகன போக்குவரத்து இருந்தால் ஏதோ வசதி பண்ணுவாங்க. ஆனால் வாகன போக்குவரத்து டிராக்டரு, ஜீப்லாம் போகிற மாதிரி இப்போ ஒரு 3-4 வருஷத்துலேருந்து தான் வருதுங்க. வரும். அதுக்கு முன்னாடியே இல்லைங்க. இப்போ உங்களுக்கு வசதி இருக்குல்ல? ஆமாங்க. இப்போ உங்களுக்கு வசதி இருக்கு. டிராக்டர்லாம் வரும். டிராக்டர், ஜீப்லாம் வரும். ஜீப் எல்லாம் வருதுங்க. சரி. உழவு ஓட்டுறதுக்கு என்ன பண்றாங்க கேளுங்க? டிராக்டர் தாங்க. டிராக்டர் இருக்கு. ஊருக்குள்ள இல்லைங்க. கீழ இருந்து வர்றங்க. மணிக்கு 1000 ரூபா வாங்குறாங்க. கீழ இருந்து வந்துதான். உங்களுக்கு வந்து எல்லா மற்ற பொருள்லாம் எங்க இருந்து வருது? கீழே கத்திரிப்பட்டி அங்க குளத்தூர் போனதாங்க. குளத்தூர் போனா? ஆமாங்க. நீங்க இந்த பக்கத்து போவீங்களா இல்ல நாங்க இறங்குற வழியில நீங்க இறங்குவீங்களா? இல்ல, இந்த பக்கத்தை கோயில்பட்டி கத்திரிப்பட்டி தான் அதிகமா போவாங்க. ஓ சரி சரி. நாங்க இறங்குற பாதையில தானே இறங்குவீங்க? ஆமாங்க. சரி சரி சரி. அதே பாதை. இங்க ஸ்கூல் உங்க பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் வசதியெல்லாம் இருக்கு? ஆமாங்க. இருக்கு. ஹாஸ்டல் இருக்குங்க. ஹாஸ்டல் இருக்கு? ஆமாங்க. சரி சரி. உண்டு உறைவிட பள்ளி ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ஆமா, ரெண்டுமே இருக்கு. சின்ன பசங்க ஒரு 100 பசங்க இருப்பாங்களா? சின்ன பசங்க ஒரு 100 பேர் இருக்குங்க. 100 இருப்பாங்க. ஆடு மாடுலாம் வளர்ப்பீங்களோ? ஆடு மாடு வளர்ப்பு இல்லைங்க. மாட்டுக்கு அலங்காட்டில் ஆக்கலைங்க. ஏதோ ஆடுங்க வீட்டுக்கு 10, 15, 20 இப்படி வச்சிருக்கேங்க. வெள்ளாடு எல்லா வீட்லயும் இருக்குங்க. சரி சரி. ஆமாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். நீங்க டிவி இருக்குங்களா? டிவி ஏதோ ஒரு வீட்டில் இருக்குங்க. ஏதோ ஒரு வீட்டில் ஆமாங்க. டிவி. உங்களுக்கு பல்பு, கரண்ட் வசதிலாம் இருக்குல்ல? கரண்ட் வசதி வந்து இது சோலார் தாங்க. சோலார் தான். ஆமாங்க. சரி சரி சரி. வேற மருத்துவ வசதி? திடீர்னு ஒருத்தவங்களுக்கு பிரசவம் ஆகுது அப்படின்னா மருத்துவ வசதினா நாம் அங்கே மேட்டூர், குளத்தூர் போகணும். ஆமாங்க. இங்க ஒரு நர்ஸ் இருக்குதா சொன்னாங்களே? நர்ஸ் ஏதோ ஒரு என்னைக்காவது வர்றது? என்னைக்காவது ஒரு நாள் வர்றேங்க. 2 மாத்திரை கொடுத்துட்டு போறேங்க. அவ்வளோதாங்க. ஆனா உங்களுக்கு மருத்துவ வசதி இல்லைங்க. இப்போ எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க? எமர்ஜென்சின்னா நாம தொட்டில் கட்டி தூக்கிட்டு தான் தூக்கிட்டு போவீங்க? ஆமாங்க. நாம அப்படி நிறைய தூக்கிட்டு போயிருக்கோம். ஆமாங்க. தொட்டில் கட்டி நடந்தே தான்? நடந்துட்டாங்க. நீங்க கீழே போறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிருங்களா? 1.5 மணி நேரம்? ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆயிரும் நீங்க போறது. ஆமாங்க. நீங்க சம்பந்தம்லாம் கர்நாடகா தான்? ஆமாங்க. கர்நாடகாவில் எந்த கிராமத்தில் பண்ணுவீங்க? கர்நாடகா இங்கே வந்து மாயசிம்மலை பகுதியில் அணியோலான்னு இருக்குது, பொன்னாச்சின்னு இருக்குது. அப்புறம் அங்கே இது கோணங்கரை, இது மாதிரி ஊருங்க. அங்கே உடக்காப்பெல்லாம், அங்கே பொன்னாச்சி தாட்டி அங்கே 5 அட்டி, நாட்டுறப்பாலை, கெம்பாக்கரை, கேரட்டி, மஞ்சள் கொடகரை, இந்த இதில் ஃபுல்லாக பண்ணுவீங்க. சரி, நம்ம மாதேஸ்வரன் சிவனை பற்றி சொல்லுங்கள். எதுங்க? மாதேஸ்வரன் கிரிமலை. கிரிமலை இது வந்து மங்கம்மாச்சாமிங்க நாங்கள் கொண்டுறது இருக்கிறது. மேலே பாதம் இருக்கு. மேலே பாதம் வந்து மாதேஸ்வரன் பாதம். மாதேஸ்வரன் பாதம். மாதேஸ்வரனுக்கு மங்கம்மாளுக்கு அக்கா தங்கி, அண்ணன் தம்பி. அப்படியா? நாங்கள் சிவனுக்கு இதுவரை தங்கச்சி இருக்கிறதா? தங்கச்சி. ஆமாங்க. தங்கச்சி இருக்கு. இங்கே இருக்காங்க. மங்கம்மா தங்கச்சிங்க. ஆமாங்க. சரி சரி சரி. அந்த இடத்துல வீரப்பன்னு போட்டு 1965 எழுதியிருக்கு. அது யாரு? அவங்க வரது எழுதுனாங்க. வந்தாங்களா? வீரப்பன் வந்தாங்க. அப்படியா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கேங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்களே பார்த்துருக்கோம். அப்படியா? எத்தனை வருஷத்து எப்போ பார்த்துருக்கீங்க? பார்த்து கூட ஒரு 30-37 வருஷத்துக்கு முன்ன இருக்குங்க. முன்ன பார்த்துருக்கீங்க? முன்ன பார்த்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலங்க. கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கு வந்துட்டேங்க. கோயில் வந்து அது எழுதுனதானே அவர் தான், வீரப்பன் 1965. சரி சரி. வீரப்பன் நீங்கள் டைரெக்டாக பார்த்துருக்கீங்க? டைரெக்டாக பார்த்தேங்க. நாங்கள் தான் வீரப்பன் கும்பலும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்காட்டி தான் நமக்கும் தெரிஞ்சுது. அப்படியா? அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார், நான் தான் வீரப்பன். இல்லை, எல்லாத்தையும் ஊர் ஜனமே கூப்பிட்டு வந்து ஒரு 3 நாள் இங்கேயே ஒரு நோம்பி மாதிரி செஞ்சாங்க. அன்னதானே போட்டாங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாங்க. அதனால தான் வீரப்பன் குறிப்பு தான் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நமக்கு தெரியும்.
ஓ சரி 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 சரி. அவர் மீசியோட தான் இருந்தார். மீசியோட இருந்தார். மீசியோட தான் இருந்தார். ஆமாங்க. அவர் உங்கள் பார்வையில் அவர் எப்படி இருக்கார்? ஏதுங்க அவங்க நம்ம உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணலை? நம்மளுக்கு எழுப்பே இது பண்ணலைங்க. வந்தா தொந்தரவும் பண்ணலை? தொந்தரவு பண்ணலைங்க. பண்ணலை. சரி சரி சரி. அவர்னால நமக்கு எந்த தொந்தரவும். ஆனால் அவர் இந்த காட்டுக்குள்ளே தான். ஆனால் இந்த காட்டில் இந்த காடுன்னு இல்லை, பல காட்டில் அவங்க இருந்தாங்க. இந்த சுற்றி உள்ள காடு தான். ஆனால் ஆமாங்க. குலதெய்வம் எந்த ஊருங்க? எதுங்க? வீரப்பனோட குலதெய்வம். அவங்க ஊரு அங்கே இது கோபிநாத், அங்கே செங்கப்பாடி. கோபிநாத்தம். அந்த மாதேஸ்வரன் கோயில் இருக்குல்ல அங்கே. ஆமாங்க. அது வந்து அவங்களோட குலதெய்வமா? இல்லைங்க, மாதேஸ்வரன் அவங்க குலதெய்வம். அவங்க குலதெய்வம் வந்து இங்கே சந்திரூர் மினின்னு இருக்குது, மினி அப்பான்னு கருங்கல்லூரில், அதுதான் அவங்க குலதெய்வம். கோபிநாத்தம் பக்கத்தில்? ஆமாங்க. இல்லை இங்கே கருங்கல்லூர் பக்கம். கருங்கல்லூர் பக்கம். சரி சரி. குளத்தூருக்கு இந்த. சரி சரி. இந்த இறங்குற வழியில அவர சமாதி இருக்கு நம்ம இதுல மூலக்காடுல. ஆமாங்க. அது அவருடைய சமாதி. ஆமாங்க. சரி சரி சரி. அவங்க மூலக்காட்டில் அவங்க சமாதி தான் அவங்க பொச்ச இடத்த அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்க்கலைங்க, நான் போய் பார்க்கல. இது மிருகங்கள் நடமாட்டம் இருக்குமா இங்க? நிறைய இருக்குதுங்க. என்னென்ன பார்த்தீங்க? ஆனால் கரடி நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம சிறுத்தை நடமாட்டம், அப்புறம் யானை நடமாட்டம். யானை பாரு நேற்று பொழுதுனிக்கு பாரு வித்துல பழத்துலேயே தெரிஞ்சுங்க. அப்படியா? சரி சரி சரி. வேற என்ன இருக்கு? யானை, சிறுத்தை, கரடி எல்லாம் இந்த மிருகம், எல்லா மிருகம், கடத்தி, புலி, மான் எல்லாம் இருக்குதுங்க. ஆனா தொந்தரவு பண்ணாது? தொந்தரவு பண்ணலங்க, இது வரைக்கும் தொந்தரவு பண்ணல. உங்க விவசாயம் பண்றீங்கல்ல, அதெல்லாம் எதுவும் தொந்தரவு பண்ணல? அது வந்து ஏதோ விவசாயம் பண்ணுனப்ப வந்து இந்த பண்ணிக்கிண்ணி பூந்துங்க, அவ்வளவுதான். பன்னீர், காட்டு பன்னீர். காட்டு பன்னீர். சரி, இப்போ நாங்கள் இறங்குறோம், நீங்கள் இறங்குறீங்க, உங்களெல்லாம் எதுவும் தொந்தரவு பண்ணாது? இல்லைங்க, அது வந்து நாங்கள் பார்த்தா ஏதோ நம்ம அதை வந்து முடுக்குன்னா போனால் பார்ப்போம், போகலன்னா நாம் ஒரு பக்கம் ஒதுங்கி போனால் அது எந்த தொந்தரவு பண்ணாது. எதா இருந்தாலும் நாம் ஒரு பாதையில் போனால் சரி, அதை விரட்டி நம்ம நேருக்கு நேரடியாக அதை எதிர்ப்பாக நின்னாச்சுன்னா நம்ம சரி நம்ம மேலே வருதுன்னு நாம் ஒரு பக்கம் ஒதுங்கி போனால் அது பக்கத்தில் நின்று நம்மளே எது பண்ணலாம். உங்கள் பேருங்க? எங்கள் பேர் நாகராஜன். நாகராஜன். சரி சரி, ரொம்ப நன்றி. கை கொடுங்க. உங்கள் இதில் இப்படி தான் சுற்றி இருப்பீங்களா எல்லாருமே, இல்லை குளிருக்காண்டி பண்ணியிருக்கீங்களா? எதுங்க? இல்லைங்க, குளிருக்காண்டி தான். இல்லை, உங்கள் பழங்குடியினருக்குன்னு ஒரு சிறப்பான ஏதாவது இது இருக்கும்ல, ஒரு விழாவோ, இல்லை நாங்கள் இப்படி இருப்போம், ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிறோம்? இல்லைங்க, அது நம்மளது அப்படி எப்பயுமே இப்படிதான். எப்பவுமே வந்து அதை குழுவுக்காக அப்படி போத்திக்கிட்டு இருக்கு. இல்ல திருமணத்தின் போதெல்லாம் ஏதாவது விசேஷ சடங்கு இருக்கா? அதெல்லாம் திருமணத்தில் ஒவ்வொரு இது இருக்கு. ஆமா, இப்ப படகாத திருமணம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். பொண்ணு அழைக்கிறது, வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமா பண்றாங்க. உங்களுக்கு பரம்பரையா இருந்து அது ஒவ்வொரு சாங்கியாங்க நம்ம இதுல. இப்போ உங்ககிட்ட பையன் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் நீங்க கர்நாடகாலையும் நீங்க சொன்ன ஊர்ல எல்லாம் பொண்ணு எடுத்துக்கிறீங்க, கொடுத்துக்கிறீங்க. சரி 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 சரி. இந்த ஊருக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க? இந்த ஊருக்கு என்ன வேணும், முக்கிய அத்தியாவசிய தேவையா என்ன வேணும்? நம்மளுக்கு வந்து இந்த ஊருக்கு முக்கியமா பாதை தேவைங்க. ரோடு. ஆமாங்க, அதான் தார் ரோடு. தார் ரோடு. ஆனா வந்து இது தார் ரோடுன்னா வந்து நமக்கு இது கரண்ட் தேவைங்க. கரண்ட் தேவை. அதாவது ஈபி தேவை. 24 மணி நேரம் வர்ற மாதிரி. இது மழை பெஞ்சா உங்களுக்கு வராதுல்ல? ஆமாங்க, மேகம் இருந்தா வராது. இது ரெண்டு இருந்தா நாம எல்லாம் பண்ணிக்கலாங்க. மற்றபடிக்கு ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுக்கலாம். சரிங்க சரிங்க. உங்க பேர் என்னங்க சொன்னீங்க? என் பேர் நாகராஜன். நாகராஜன். பாருங்க, நம்ம வந்து கத்திரிமலையில் நம்ம சோழகர் பழங்குடியினரில் ஐயா வந்து இங்கே வந்து 77 குடும்பங்கள் இருக்கான். 2 கிராமங்கள், கீழே ஒரு கிராமம் சொன்னார், மேலே 2 கிராமம் இருக்குது. ஐயா பேர் நாகராஜன். சூப்பராக நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அஃபிஷியல்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிற அந்த வேண்டுகோளை மட்டும் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பொழைச்சிக்கிடுவாங்க. அடுத்தடுத்த தலைமுறைகளில் சாலை வசதியும் மின் வசதியும் கேட்டிருக்காங்க. தயவுசெய்து யாராவது பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற மக்களும் ரொம்ப பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ கத்திரிமலைக்கு வந்து சிவனை பார்க்க வந்தோம், மங்கம்மாள் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம், கும்பிட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அது என்னால் முடிஞ்சது வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து அவங்களோட குறைகளை வந்து பரப்புறது தான். அதை நாங்கள் பண்ணிட்டோம். நாகராஜன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி சோழகர் பழங்குடியினர் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து நீடூழி இருக்கணும் இந்த மலையில், கத்திரி மலையில்.
அவங்க வந்து பரம்பரையாக இது வாழ்ந்த இடம். அவங்க வந்து இன்னும் ஒரு 1000, 2000, 3000 வருஷங்கள் பூமி இருக்கிற வரைக்கும் அந்த பழங்குடியினர் இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை போயிடுச்சுன்னா பரவாயில்ல. பாருங்க பூவெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இது என்ன பூவு? ஆனால் அழகாக இருக்குல்ல. இது பேர் என்ன சொல்லுவாங்க? வாடாமல்லி பூ. வாடாமல்லியா? ப்ளூ கலரில் இருக்கு. ஜெய் போல்நாத். நம்மளை யாரோ துரத்துறாங்கன்னு வந்துடும். இப்போ தான் நம்ம ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இந்த காடு வழியாக வந்து இதில் போனால் அந்த மலைக்கு போகிற வண்டி பாதை. என்ன 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 வாங்குறீங்க? கையை கொடுங்க. கம்ப உண்டு கடை வாங்குறாரு. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டெப் தூக்கிறீங்க. எனக்கே நாத்தினியை வச்சு அவனுக்கு சமாளிச்சிருவான்னு கேளுங்க. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தாங்க மழை வருது. மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. 6 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம கீழே வந்துட்டோம். நம்ம அந்த மலையோட உச்சிக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம். மழை வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிட்டு மெயின் ரோடுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும். பார்க்கலாம். என்னடா அதை மினிக்கிட்டு வருது பூவை தாண்டியே கடிச்சுடுறது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பூரா போயிட்டு இருந்தோம். மழை பூரா கையில் அப்படி ஊருக்காலே. ஆமாம், அது அந்த அரிப்புத்தன்மை இருக்கும்ல. அது வந்து ஒரு சிலது இருக்கு. ஆமாம், வாங்க டக்குன்னு வாங்க. அந்த நேரத்தில் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அது மரத்துக்கிட்ட போய் டக்குன்னு வந்துடும். அது போங்க. இந்த பக்கம் வாங்கம்மா, அது தெரியாது. வாங்க, நான் பார்க்குறேன். நாங்கள் சுமார் 7 மணிக்கு கிட்ட மலையடி வரத்துக்கு வந்துட்டோம். கார் இல்லைன்னா ரொம்ப சிரமம். இங்கே பஸ் வசதி ரொம்ப ரேர் தான். நீங்கள் வரதா இருந்தால் கொஞ்சம் நேரமாக வந்துட்டு நேரமாக போங்க. அது இல்லாமல் இங்கே ரொம்ப மிருகங்கள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கவனம் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இதே போல் பல அற்புதமான ஒரு இடத்துக்கெல்லாம் நாங்கள் போய் வீடியோ எடுக்க போகிறோம். பயங்கரமாக இருக்க போது. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நான் உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.